உலக சினிமாவே பெரும் பிரமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு டைரக்டர்னா அது கிறிஸ்டோபர் நோலன் மட்டும்தான். ஏன்னா அவருடைய கதைகளத்தை எடுத்துக்கிட்டா ஒன்னு ஃபியூச்சரை தாண்டி இருக்கும், இல்லனா பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு தரமான சம்பவங்களை உள்ள கொண்டு வருவாரு. அதே போலதான் இப்ப கிறிஸ்டோபரோட த ஒடிசி படத்தை சொல்லணும்னா கிறிஸ்டோபர் நோலன் அவருடைய வேலையை பர்ஃபெக்டா நீட் அண்ட் கிளீனா செஞ்சு வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். படத்துல சம்பவம் இல்ல, சம்பவத்துல தான் படமே இருக்கு. இத்தாக்கா நாட்டின் மன்னன் தான் ஒடிசியஸ். ஒடிசியஸ் ஒரு போருக்காக தன்னுடைய நாட்டு மக்களையும் மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு அந்த போரை நோக்கி போன நம்ம தலைவனும் போர்ல மாபெரும் வெற்றியை பெற்று வீடு திரும்புறாங்க. ஆனா இங்க தாங்க பெரிய சம்பவம் நடக்குது. அதாவது விதி அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. பொதுவாவே எதிரிகளும் துரோகிகளும் அகைன்ஸ்டா இருப்பாங்க. ஆனா இவருக்கு இயற்கையே அகைன்ஸ்டா இருக்குதுன்னா பாத்தீங்களேன். இந்த இயற்கையின் சூழ்ச்சியை மீறி அவருடைய நாட்டுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. கிட்டத்தட்ட நிறைய வீரர்களை இழந்துறாரு. ஏன் அவரே ஒரு கட்டத்துக்கு மேல இழந்துறாரு. சோ 10 வருஷமா அவருடைய நாட்டுக்கு அவரால் திரும்பி போக முடியல. 10 வருஷ கேப்ல அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட சுத்தமா புரியல. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது நம்ம 10 வருஷமா இந்த தீவுல மாட்டிட்டு இருக்கோம். நம்மளுடைய நாட்டு மக்களும் நம்ம மனைவிக்கு என்ன ஆச்சு, நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சு தெரியல அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவருடைய நாட்டுக்கு போயிட்டு இந்த மாபெரும் வெற்றியை நிலைநாட்டினாரா இல்ல நாட்டுக்கே போகாத அவருடைய வாழ்க்கை இங்கே முடங்கி போச்சா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையே. ரொம்ப ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. டைரக்டர் கிறிஸ்டோபரோட படம்னாவே ஒரு யூனிக்னஸ் தரக்கூடிய படமா தான் இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில இருக்க பெரிய கஷ்டத்தெல்லாம் நினைச்சு நான் ஃபீல் பண்றதே விட்டுட்டேன். ஏன்னா இந்த படத்துல அப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்காங்க. அந்த தாக்கம் இன்னும் எத்தனை பேர் என்ன போல மாற போறாங்க அப்படி சொல்லிட்டு தெரியல. சரி, நீங்க யாராவது இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தாங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க படத்தோட முழு கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல கடலுக்கு ஓரமா ஒதுங்கிட்டு இருக்க படகால செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய குதிரையை தான் காட்டுறாங்க. அந்த குதிரைக்கு பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. அந்த நாட்டை சேர்ந்தவங்க ஒரு 4-5 வீரர்கள் குதிரையில வந்து அந்த லேடியை வில்லால அட்டாக் பண்ணிட்டு உன் கூட வந்தவங்களா எங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு அங்க இருந்து அந்த குதிரையை ஒரு கழுத்துல கட்டி அவங்களுடைய நாட்டுக்கு அந்த குதிரையை இழுத்துட்டு போறாங்க. சோ அப்படியே கட் பண்ணா இந்த படத்தோட ஹீரோவான ஒடிசியஸ் அவர் வாழ்ந்த நாட்டை தான் காட்டுறாங்க. அந்த நாட்டுல வாழ்ற மக்கள் எல்லாமே பெரிய பேச்சு பொருளா பேசப்படுறது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒடிசிக்கு என்னாச்சு, ஒடிசி போர் போனதுக்கு அப்புறம் அவர் இன்னும் மீண்டு வரவே இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, அவர் போர்ல தோத்து போயிட்டாரா இல்ல போர் முடிச்சுட்டு வரும்போது அரக்கர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாரா இல்ல கடல்ல விழுந்துட்டாரா, போர் வீரர்களுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு யாருக்குமே எதுவும் தெரியாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரு காரணத்தை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அப்பதாங்க ஒரு விஷயமே புரியுது. நம்ம ஒடிசியஸ் அதாவது எத்தாக்கா நாட்டு இளவரசர் ஒரு போருக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடி போனவர் இன்ன வரைக்கும் அவர் நாட்டை திரும்பவே இல்ல. சோ அவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் ரொம்பவே ஏக்கமுற்று இருக்காங்க. இந்த சூழ்நிலை தான் இந்த நாட்டுக்கு யார் அடுத்த ஆட்சியை கொண்டு போறாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குரியதா வந்துட்டு. ஆனாலும் இந்த நாட்டை இப்ப கரெக்டா ஆண்டுட்டு இருக்கவங்க யார்டான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒடிசியஸோட மிஸ்ஸஸ் தான். ஒடிசியஸோட மனைவி பத்தி சொல்ல போனா ஒரு மகுடம் சூட்டாத ஒரு ராணி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒடிசியஸ் போனதுக்கு அப்புறம் இந்த நாட்டை நான் தான் ஆளணும், என்னால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அவங்க இந்த நாட்டை ஆண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நவல நேரத்தில் தான் இந்த ஒடிசியஸோட நாட்டிலே ஒடிசியஸுக்கு எதிரான சில ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ஒடிசியஸ் போயிட்டாரு, இதுக்கப்புறம் இதுல புதுசா எலெக்ஷன் வச்சு இந்த நாட்டை யார் ஆள போறாங்க அப்படி சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கணும், அப்படி இல்லனா பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கூட்டங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த படத்தோட ஹீரோவான ஒடிசியஸோட மகனை காட்டுறாங்க. ஹீரோவுடைய மகனை இங்க எல்லாருமே ரொம்ப கலாய்க்கிறது உண்டு. ஏன்னா அப்ப முடியாதவன், அப்ப எங்க போனான்னு தெரியாது. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோவுடைய மகனை மட்டும் கலாய்க்கல, ஏன் இந்த நாட்டோட இளவரசரான ஒடிசியஸ் என்னதான் தலைவனா இருந்தாலும் அவருக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு யாருக்குமே இங்க தெரியல. அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த நாட்டை உங்க அம்மா தான் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்க பெருமையா நினைக்கலாம். ஆனா இந்த ஆட்சியை நான் கலைப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சில கூட்டங்கள் இங்க சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஒரு விஷயம் புரிய வருது, இந்த நாட்டுக்குள்ளே இந்த நாட்டை அழிக்கிறதுக்கான எதிரிகள் இங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. சோ இத கண்ட்ரோல் பண்ற விதமா தான் நம்ம ஒடிசியஸோட மனைவி இவங்கள ஆளுமை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இங்க சில போட்டிகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம இளவரசர் அவரை வந்து ரொம்ப கேலியாவும் கிண்டலாவும் ரொம்ப ஏளனமாவும் பேசுறது உண்டு. இவனுக்கெல்லாம் இந்த பதவி வருமா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இளவரசன் இவன் ஆக முடியாது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போல நேரத்தில் தான் நம்ம இளவரசன் என்ன பண்றாருன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர்கிட்ட போயிட்டு நான் இந்த நாட்டுக்கு ராஜாவாகணும்னா என் அப்பாவை போலவே எல்லா திறமையும் கொண்டு இருக்கணும், அதுக்காக நீங்க தான் என்ன ட்ரெயின் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கண்ணு தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கண்ணு தெரியாதவர் யார்டான்னு பாத்தீங்கன்னா ஒடிசியஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சோ கண்ணு தெரியாத எப்படி ட்ரெயின் பண்ணுவாரு அப்படி சொல்லி தான் நினைக்கிறேன். ஒருத்தர் அசைவனாலையும் ஒருத்தர் சண்டை போட விதத்தினாலையும் அவர் எப்படி சண்டை போடுறாங்க அப்படி சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுதான் இவரு நீ ஒழுங்கா சண்டை போடுற இல்ல அப்படின்றத தீர்மானம் பண்ற. சோ என்னதான் நீ சண்டை போட்டு ஒருத்தனை வீழ்த்தினாலும் உங்க அப்பனை போன வர முடியாதுடா அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல சொல்றாரு. யாரு, அந்த கண்ணு தெரியாத அந்த பிரியவர். சோ இந்த அவமானத்தெல்லாம் தாங்க முடியாத நம்ம இளவரசர் என்ன பண்றான்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேட்கறான், அப்பாவுக்கு என்னதான் ஆச்சு, அப்பா கடைசியா அவங்க கிட்ட பேசிட்டு போகும்போது என்னதான் சொன்னாங்க, தயவு செய்து ஏதாவது சொன்னாதான் நான் இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும், என்ன ஏளனமா பேசுறாங்க, என்னால முடியல, நீங்க தயவு செய்து ஏதாவது சொல்லுங்கம்மா, இல்லனா நான் அப்பாவை தேடி போகட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க அம்மாவும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையில தான் இப்ப ஒடிசியஸுக்கு என்ன ஆச்சு போச்சு
அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒடிசியஸ் போர் போறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க அம்மா கிட்ட தான் பேசுறாங்க. என்னன்னா, இந்த போர் என்ன வேணாலும் நடக்கலாம், நான் திரும்பி வரலாம் வராத போகலாம், ஆனா கண்டிப்பா நீ கட்டாயம் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாத இந்த நாட்டையும் நீ தான் ஆளணும். நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், இந்த நாட்டுக்குள்ள எத்தனை எதிரிகள் வரலாம், ஆனா அவங்கள சமாளிக்கிற தைரியம் உனக்கு மட்டும் தான் இருக்கு. என்னதான் நீ பெண் அப்படி சொல்லிட்டு நீ சாதாரணமா இருந்துடக்கூடாது. இந்த நாட்டுக்காகவும் உன்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நீ கையாண்டு தான் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாத இந்த போரோட முடிவுல நான் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எனக்காக வெயிட் பண்ணவே கூடாது. மறு திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டு மக்களுக்காக இந்த உயிர் தியாகம் பண்றதுக்கு கூட தயங்காத இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சோ இந்த கதை எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இளவரசர் என்ன பண்றான்னா, இல்ல எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காரு, கண்டிப்பா நான் எங்க அப்பாவை போயிட்டு நான் பார்க்க தான் போறேன், அவரை தேடி போக போறேன் அப்படி சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போறாரு. இன்னொரு சைடு பார்த்தா இந்த நாட்டிலே சில அந்நியர்கள் இருக்காங்கன்னு சொன்னதியா, அந்த அந்நியர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒடிசியஸோட மனைவியை நீ என்ன திருமணம் பண்ணிக்கிட்டு நீ நானும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலாம் அப்படி சொல்லிட்டு இந்த படத்தோட வில்லன் நம்ம ஒடிசியஸோட மனைவியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் ஒடிசியஸ் திரும்பி வருவாரு அப்படின்ற ஒரு ஹோப்போட அவங்க மனைவி இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா எல்லாருமே ஒடிசியஸ் செத்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த அந்நியர்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா அந்த பெரியவர் இருக்காரு பாத்தியா, கண்ணு தெரியாத பெரியவர், அந்த பெரியவர் என்ன சொல்றானா, கண்டிப்பா ஒடிசியஸ் இறந்திருக்க மாட்டாரு, அவர் உயிரோட தான் இருப்பாரு, அவருக்காக நான் வெயிட் பண்றதை தாண்டி ஒரு வாய் இல்லாத ஜீவன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு நாயை குறிப்பிட்டு காட்டுறாரு. இந்த நாய் யாருடான்னு பாத்தீங்கன்னா, ஒடிசியஸ் ஒரு சின்ன போரை முடிச்சிட்டு வரும்போது அங்க ஒரு நாய் கூட்டத்தை பாக்குறாரு. அந்த நாய் கூட்டத்துல இருந்து ஒரு குட்டியை மட்டும் தூக்கிட்டு வராரு. எதுக்காகனா தன்னுடைய மகனுக்காக அப்படி சொல்லிட்டு. அந்த நாயை ஒடிசியஸ் தான் வளர்த்தாரு. சோ ஏன் இந்த நாயை பத்தி இந்த அளவு சொல்றேன்னா, ஒரு நாய் 20 வருஷத்துக்கு மேல உயிர் வாழாது, ஆனா இந்த நாய் 20 வருஷத்தை தாண்டி கிட்டத்தட்ட 22 வருஷமா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா இந்த உயிரை யாருக்காக கையில பிடிச்சிட்டு இருக்கு, ஒடிசியஸுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் இந்த நாய் கதையை சொன்ன உடனே திரும்பவும் நம்ம இளவரசனுக்கு அப்பா மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையும் அவருடைய வீரத்தையும் நினைச்சு ரொம்ப பெருமிதப்படுறாரு. கண்டிப்பா நம்ம அப்பாவை தேடி போகணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவரு ஒரு சில படைகளை தேற்றாரு. அந்த நேரத்துல நம்ம ஒடிசியஸோட மனைவி என்ன பண்றாங்கன்னா, இளவரசர்கிட்ட போயிட்டு நீ போயிட்டு அப்பாவெல்லாம் தேடி போக கூடாது, அப்படி நீ போனா உன்னால திரும்பி வர முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க மறுக்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் அப்பாவை தேடி போக தான் போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இளவரசர் என்ன பண்றாருன்னா ஒடிசியஸை தேடி ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு. அப்படியே பண்ணா இந்த சைடு உண்மையாலுமே ஒடிசியஸை காட்டிட்டாங்க. எஸ், இவர் தான் ஒடிசியஸ். ஒடிசியஸ் சாகலாம் இல்ல, அவர் உயிரோட தான் இருக்காரு. சோ இப்போ ஒரு தீவுல இருக்காரு, அவங்க கூட ஒரு லேடி ஒருத்தர் இருக்காங்க. சோ இப்போதான் நம்ம ஒடிசியஸ் அந்த லேடி கிட்ட எல்லா கதையும் சொல்ல வராரு. அதே போல ஆடியன்ஸ் கிட்டையும் சொல்ல வராரு. அந்த லேடி இருக்காங்க பத்தியா, நம்ம ஒடிசியஸ் கிட்ட ரொம்ப கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஒடிசியஸ் கேக்குறாரு, என்னன்னா நமக்கு என்னாச்சு, நம்ம ஏன் இங்க இருக்கோம், எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே புரியுது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒடிசியஸ் இவ்வளவு நாள், அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷமா ஆச்சு அப்படி சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாமே தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப கரண்ட்ல காட்டுற நம்ம ஒடிசியஸ் சுயநினைவு இல்லாத ஒரு மனுஷனா இருக்காரு. அதாவது அவருடைய கடந்த காலத்தை அவர் மறந்துட்டாரு. அப்படின்னா பெருசா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னடா சம்பவம் அப்படி சொல்லிட்டு அவருக்குள்ளே பல கேள்விகள். அந்த கேள்விக்கு எல்லாமே விடை தெரியாத அந்த கடலுக்கு ஓரமா இருக்கிற ஒரு தீவுல இருக்காரு. அவங்க கூட ஒரு லேடி இருக்காங்க. அந்த கடலுக்கு ஓரமா இருக்கிற அந்த படகுகளுடைய சின்ன சின்ன துண்டுகள் எல்லாமே ஒண்ணு சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த லேடி ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க. அதாவது இவன் 10 வருஷமா நம்ம கூட இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த வெறி இன்னும் அடங்கவே இல்லை. என்னதான் அவனுக்கு ஞாபகம் இல்லாம இருந்தாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் நீந்திட்டு தான் இருக்கு. அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவங்கள நெருங்கி போறாங்க. ஆனா இங்க தாங்க இன்னொரு திருப்பம் நடக்குது. அதாவது நம்ம ஒடிசியஸே அந்த லேடியை பார்த்து நான் யாரு, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளாஷ்பேக்கை கேட்கறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒடிசியஸும் அவருடைய தொண்டர்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு நாட்டை கைப்பற்றதுக்காக இவங்க கிரேக்கர்களை கூட்டுக்கிட்டு கடல் வழி பயணத்தை தொடர்றாங்க. அங்க போயிட்டு அந்த நாட்டு மக்களையும் வீழ்த்தி அந்த நாட்டையும் கைப்பற்றிடுறாங்க. நாட்டை வீழ்த்திட்டோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஒடிசியஸ் கூட வந்தவங்க எல்லாமே தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஏன் நம்ம ஒடிசியஸ் கூட. அப்பதான் அந்த இடத்துல 2 பிரிவா பிரிக்கப்படுது. கிட்டத்தட்ட 6 படகுகள் அங்க இருந்து கிளம்புற அந்த சமயத்துல 3 படகுகள் மட்டும் அவங்கள நோக்கி போக 3 படகுகளை டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு நம்ம ஒடிசியஸ். சோ நம்ம ஒரு பாதையில போலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு புது பாதையை போடுறாரு நம்ம ஒடிசியஸ். இப்படி அந்த பாதையில பல திருப்பங்கள், பல மாய வலைகள் ஏற்படுது அப்படி சொல்லிட்டு உணர்றாரு. சோ இந்த கதை எல்லாத்தையுமே அந்த லேடி கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, உனக்குள்ள இருக்கிறத நீ ரீக்ரியேட் பண்ணா மட்டும்தான் உனக்குள்ள இருக்கிறத எல்லாமே ஞாபகம் வரும். ஏன்னா என்ன நடந்தது அப்படின்றது உனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உனக்கு இந்த ஞாபகமே வந்துக்குதே அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிக்கிறேன். சோ அதனால உனக்குள்ள இருக்கிறத நீயே ரீக்ரியேட் பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னாச்சு, நம்ம எங்க போனோம் அப்படின்றத எல்லாமே நம்ம ஒடிசியஸ் ஞாபகப்படுத்தி பார்க்கறாரு. இந்த சமயத்துல தான் ஃபர்ஸ்ட் நம்ம போற முடிச்சு நம்ம எல்லாருமே கிளம்பணும். அப்ப 3 பாதையா ஆயிடுச்சு. ஒன்னு 3 படகு தனியா போயிட்டாங்க, இன்னொரு 3 படகு நான் டேக் ஓவர் பண்ணி கூட்டு வந்தேன். அப்படி டேக் ஓவர் பண்ணி கூட்டு வர நேரத்துல நாங்க உணவை தேடி தான் முதல்ல போனோம். உணவை தேடி ஒரு ஆரம்பத்துல ஒரு கரையோரமா ஒதுங்கணும். அந்த கரையோருக்கு பக்கத்துல பெரிய மலை இருந்துச்சு. மலைக்கு பக்கத்துல ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள போனோம். அங்க பாத்தீங்கன்னா உணவு எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா அங்க இப்படி ஒரு பெரிய ஒரு ராட்சசன் இருப்பான் அப்படி சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்றாரு. அந்த கதை
கதை என்னடான்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த 3 படகா பிரிஞ்சு வெளிய வந்தாங்க பாத்தியா, ஒரு தீவுக்கு போறாங்க. அந்த தீவுக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள போனா உள்ள ஃபுல்லா தின்பண்டங்கள்லாம் இருக்கு. சாப்பிடுறதுக்கு தேவையான எல்லா சோர்ஸுமே இருக்கு. ஆனா அங்க தாங்க ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த குகைக்குள்ள போறதுக்காக ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வரையாடு. அந்த வரையாட பின்தொடர்ந்து போயிட்டு தான் இங்க யாராவது இருக்காங்களா அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா அங்க தாங்க இன்னொன்னு நடக்குது. அந்த வரையாட சுத்தி ஒரு ஆடு இருந்தது. கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான ஆடுகள் அந்த குகைக்குள்ள வர ஆரம்பிச்சுச்சு. சரி, ஆடு தானே வருது, நமக்கும் பசிக்கு ருசிக்கு சாப்பிட நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒடிசியஸ் அப்புறம் அவர் நாட்டை சேர்ந்தவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துல பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஒத்தக்கண்ணு மன்னன். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் ஒரு அரக்கன். இவன் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுகளும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது இவன் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 ஹல்குக்கு சமம் தான் இந்த ஒத்தக்கண்ணு மன்னன். இவன் பாத்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள வரான். இவங்க வந்ததுக்கு அப்புறம் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள இந்த குகையை விட்டு வெளியே போக முடியல. சரி, இந்த குகையை தாண்டி வெளியே போலான்னு பார்த்தாலும் அந்த ஒத்தக்கண்ணு மன்னன் என்ன பண்றான்னா, கொடூரமே இல்லாம ஒருவத்தையும் பிச்சு வாயாலே சாப்பிடுறான். சோ இத நடத்திட்டு இருக்க ஒடிசியஸ், அச்சோ போச்சு நம்ம மாட்டிட்டோம், இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு பயப்படாம ஒரு வீரனா ஒரு தலைவனா நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படி சொல்லிட்டு முயற்சி பண்றான். அடுத்த நாள் விடியுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒடிசியஸ் ஒருத்தரா அந்த குகையை விட்டு வெளியே அனுப்புறான். ஏன்னா அந்த ஒத்தக்கண்ணு மன்னன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த குகையை அவனே க்ளோஸ் பண்ணிடுவான். திருப்பியும் விடிய காலையில அந்த ஆடுகள் எல்லாமே வெளியே தள்ளுறதுக்காக அந்த குகை கிட்டத்தட்ட 30 செகண்ட் மட்டும் ஓபன் ஆகும். அந்த 30 செகண்ட்ல அந்த ஆட்டோட கூட நம்மளும் வெளியே போயிடணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்றாங்க. அதுல ஒரு சில பேர் வெளியே வந்துட்டாங்க, ஒரு சில பேர் உள்ள மாட்டிக்கிறாங்க. திருப்பியும் அடுத்த நாளும் வெயிட் பண்றாரு நம்ம ஒடிசியஸ். அடுத்த நாளும் திருப்பியும் அந்த ஒத்தக்கண்ணு மன்னன் வந்து வெளியே போயிட்டு அந்த ஆட்டுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு திருப்பியும் உள்ள கொண்டு வரான். அதே போல டைமிங்ல இவங்க வெளியே போறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இழப்புகளோட நம்ம ஒடிசியஸ் அவங்கள கூட்டுக்கிட்டு அந்த ஒத்தக்கண்ணு மன்னன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது நம்ம ஒடிசியஸ் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த ஒத்தக்கண்ணு மன்னனை வந்து அம்பால அவருடைய கண்ணை கிழிச்சிடறாரு. அதுல பயங்கரமா கோவமாயிடுறான் அவன். உடனே இவங்களை துரத்திக்கிட்டு அந்த போட்டை துரத்திக்கிட்டு வேகமா வர ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனை அங்க இருந்து தட்டி விட்டுட்டு இவங்க எல்லாமே போட் மூலமா கடல் ஓரத்துல தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப அந்த போட்ல இருக்கிறவங்க எல்லாமே ஒடிசியஸ ரொம்பவே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காகனா, அதாவது நீ கடலோடைய சாபத்துக்கு ஈடாயிட்ட, ஏன்னா இவன் கடல் அரக்கன், அவனை இப்படி பண்ணது சரியில்லை, இது தப்பு தான், இந்த பாவம் வந்து நம்மள சும்மா விடாது அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிட்டு போயிட்டு இருக்க. எந்த பாவம் வந்தாலும் நம்ம கிட்ட தன்னம்பிக்கை இருந்தா போதும். மூட நம்பிக்கையை நான் நம்ப போறதில்ல, நீங்க நம்புறதா தான் நம்பிக்கைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒரு தலைவனா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆனஸ்டா சொல்றாரு நம்ம ஒடிசி. அதுக்கப்புறம் இந்த மக்களையும் இவங்களையும் கூட்டிட்டு அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறாரு. ஒரு கண்டம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமும் நமக்கு பசிக்கு சாப்பாடு இல்லையா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருக்க நேரத்தை திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் டிராவலிங்க்கு அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு தீவு கிடைக்குது. அந்த தீவுக்கு போயிட்டு நம்ம எப்படியாவது சாப்பாட்டை ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமா அந்த தீவை நோக்கி போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம இளவரசனை தான் காட்டுறாங்க. இப்ப இளவரசன் அப்பாவை தேடி அங்கே இங்குமா தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ எங்கேயும் அவரை பத்தின எந்த ஒரு நோக்கமும் தெரியல. அதுக்கப்புறமா ஒரு நாட்டுக்கிட்ட போயிட்டு அந்த நாட்டோடைய மன்னன் கிட்ட எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்க அப்பாவை பத்தி எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த ஊர் நாட்டு மக்களுக்கே உங்க அப்பாவை பத்தி தெரியும், அப்படி ஒரு வீரன் தான் உங்க அப்பா ஒடிசியஸ். சோ அவரை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்போ உனக்கு உங்க அப்பாவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும், அவர் வந்தாரா இல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் நல்லா வச்சிருக்காங்க. இல்ல, எங்க அப்பா இன்ன வரைக்குமே அவர் நாடு திரும்பல, அவருக்கு என்னாச்சு, அவர் உயிரோட இருக்காரா, அவர் யாரு என்ன ஏது அப்படி சொல்லிட்டு கேள்வி மேல கேள்விகளை அடிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரை அவர் சொல்றாரு. அந்த போர்ல கிட்டத்தட்ட எல்லா வீரர்களையும் ஒத்த ஆளா நின்னு அந்த போருக்கு வெற்றி கூடிய நாட்டுன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒடிசியஸ் தான். அப்படின்ற மாதிரிலாம் தன்னுடைய அப்பாவை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயமே புரியுது, அந்த நாட்டு போர்ல இவரும் ஒரு பார்ட்ல இருந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு. சோ இவரு எல்லாமே திரும்பின மாதிரி ஏன் எங்க அப்பாவுடைய படகு மட்டும் திரும்பல அப்படி சொல்லி கேட்டாங்க. அதை நான் சொன்ன ஆரம்பத்திலே 3 படகு மட்டும் தனி ட்ராக்ல போயிருக்கும், 3 ட்ராக் நம்ம ஒடிசியா தனி ட்ராக்ல கொண்டு வந்திருப்பாரு. சோ அப்படி அந்த 3 ட்ராக்ல வந்தவங்க எல்லாமே திரும்பிட்டாங்க. அந்த 3 படகுல நம்ம ஒடிசியா போன 3 படகுல வந்தவங்க மட்டுமே நாடு திரும்பல. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு எதுவும் தெரியாது, நாங்க ஒரு தனி ட்ராக் பிடிச்சி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த நாட்டு இளவரசர்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. அதை கேட்ட உடனே பயங்கரமா எமோஷனல் ஆயிராரு நம்ம இளவரசர். ஐயோ எங்க அப்பா இப்படியாப்பட்டவரா அப்படி சொல்லிட்டு. சோ அப்படியே கட் பண்ணா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம ஒடிசியா அந்த லேடி கிட்ட திரும்ப அவருக்குள்ள ஞாபகத்தை வந்து திரும்ப அகைன் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க சாப்பாட்டை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அது எங்கடான்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு நாட்டோட எல்லை பகுதிக்கு போறாங்க. அந்த எல்லை பகுதிக்கு போன உடனே அங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே உணவுகள் கிடைக்குது. ஆனா அது உணவா இல்ல, அது வெறும் கரிசல் மண்ணாவே மாறிடுது. சோ இங்கேயும் ஏமாத்திருமே அப்படி சொல்லிட்டு ஏமாந்துதான் வராங்க. சோ இப்பதான் ஒரு விஷயமே புரியுது, நம்ம ஒடிசியாவுக்கு ஏற்பட்ட சாபம் வந்து அவங்களுக்கு வந்து இயற்கை ரீதியாவே இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. ஏன்னா ஒருத்தரால வந்து எதிரியாலேயோ துரோகியாலேயோ வந்து ப்ராப்ளம் வரது உண்மைதான். ஆனா நம்ம ஒடிசியாஸுக்கு இயற்கையினாலே பெரிய பாதிப்புகள் உண்டாகிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த வீரர்களை கூட்டிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டு நமக்கு உணவு கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயும் ஒரு சில அந்நியர்கள் வந்து இவங்களை தாக்கின உடனே அவங்களுக்கு பயந்துகிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்தாரு நம்ம ஒடிசியஸும் அவங்களும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துல ஒரு படகை இழந்துறாரு, கிட்டத்தட்ட 100கணக்கான போர் வீரர்களையும் இழந்துறாரு நம்ம ஒடிசியஸ். அதை அவரால் ஏத்துக்கவே முடியல. நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருமே, இதுக்கு எல்லாருமே நம்ம தான் காரணமா அப்படி சொல்லிட்டு குற்ற உணர்வோட இருந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த தலைவனுடைய வீரம் வந்து
வந்து அந்த இடத்துல தோத்து போகல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகியே போயிட்டு இருக்காரு. சோ இப்படியே போயிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா நாட்களும் ரொம்ப வேகமா நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு சைடு பார்த்தா நம்ம இளவரசியை தான் கட்டாங்க. அதாவது நம்ம ஒடிசியஸ் உடைய மனைவி. அதாவது நம்ம நாட்டிலே நம்ம ஒடிசியஸ் உடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்க நம்ம வில்லனையும் நம்ம ஒடிசியஸ் உடைய மனைவி தான் காட்டாங்க. நீ உன் கணவனுக்காக வெயிட் பண்றது எல்லாமே வேஸ்ட். ஒழுங்கு மரியாதை என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டை ஆள்ற அவங்கள போட்டு ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம படத்தோடைய வில்லன். சோ அதெல்லாமே சமாளிச்சுட்டு ஒரு பெண்ணா அந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஒடிசியஸ் அந்த லேடி கிட்ட எனக்கு ஒரு சில ஞாபகமே வந்திருக்குது அப்படி சொல்லிட்டு இன்னொரு கதையை ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் இவங்க மூணாவதா உணவை தேடி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லேடி இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவங்கள பின்தொடர்ந்தே போயிருக்காங்க நம்ம ஒடிசியஸ் உடைய வீரர்கள். நம்ம ஒடிசியஸ் மட்டும் அந்த போட்டாண்டே இருந்துகிட்டு நீங்க போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இப்போ உணவை தேடி போன அந்த வீரர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த லேடியை பார்த்து உணவு எல்லாமே சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல பெரிய திருப்பமே நடக்குது. அதாவது அந்த லேடி கொடுத்த உணவுல பெரிய மாயாஜாலமே இருந்திருக்கு. அதனால இருந்த அந்த வீரர்கள் எல்லாமே பன்னிக்குட்டியா மாறி போயிட்டாங்க. என்னடா இன்னும் நம்ம வீரர்கள் ஆள காணமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஒடிசியஸும் திருப்புன அந்த கோட்டையை நோக்கி கிளம்புறாரு அந்த போட்டை விட்டுட்டு. அப்பதான் அங்க போனதான் தெரியுது இங்க ஒரே ஒரு லேடி மட்டும் தான் இருக்காங்க. அப்படின்னா என்னுடைய வீரர்கள் எங்க போனாங்க, எங்க வீரர்கள் இங்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட கேட்க இல்ல உங்க வீரர்கள் யாரையும் நான் பார்க்கல, இங்க யாரும் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவருக்குள்ள ஒரு சின்னதா சந்தேகம், வீரர்கள் இங்க தாண்டி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு. சரி அப்படி சொல்லிட்டு அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஒடிசியை பார்த்து உனக்கு பசியா இருக்கா, உனக்கு உணவு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது நான் கேட்க வேண்டிய கேள்வி இவ கேட்கறாளே அப்படி சொல்லிட்டு ஆமா எனக்கு பசியா இருக்கு, எனக்கு உணவு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒடிசியஸ் சொல்றாரு. சோ அப்புறமா அந்த லேடியும் அவங்களுக்கு அதாவது உணவு பன்றியா மாத்தினாங்க பத்தியா அதே உணவை தான் நம்ம ஒடிசியஸுக்கும் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம ஒடிசியஸ் அந்த உணவை சாப்பிடாத ஒரு சில விஷயத்தெல்லாமே யோசிக்கிறாரு. அதே போல அவர் அந்த உணவை சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கிற பன்றிகள் எல்லாமே ரொம்ப அதிகமா சத்தம் போட்டு அந்த உணவை சாப்பிட முடியாத அளவு தவிர்க்கிறாங்க. அதுல பயங்கரமா சந்தேகப்படுற நம்ம ஒடிசியஸ் என்ன பண்றாருன்னா அந்த லேடியை உணவை சாப்பிடாதே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த லேடியும் இந்த உணவை சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்புறமே புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஒடிசியஸ் இதுல ஏதோ மாயாஜாலம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அந்த லேடியோட கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த லேடி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. உன்னுடைய பாதுகாப்பு இது இருக்கலாம், ஆனா இது எல்லாமே தப்பு தானே அப்படி சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சோ என்னுடைய வீரர்கள் எல்லாமே திரும்பி வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கப்புறமா அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பன்னியா மாறின வீரர்கள் எல்லாமே திரும்பி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் உணவு கொடுத்து அவங்கள இந்த இடத்துல அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நான் என்னதான் பண்ணது தப்பா இருந்தாலும் நீங்களே என்ன மதினிச்சது ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி நம்ம ஒடிசியஸை பார்த்து கேட்கறாங்க. சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப என்னுடைய நாட்டுக்கு போகணும், அதுக்கான வழியை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒடிசியஸ் அந்த லேடியை பார்க்க கேட்கறாங்க. என்னால வழி சொல்ல முடியாது, கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு வழி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க. அது என்னடா பரிகாரம்னு பாத்தீங்கன்னா 2 ஆட்டு அதாவது வரையாடு இருக்கு பாத்தியா அந்த ஆட்டோடைய ரத்தத்தை இந்த கடவுளுக்கு படையலா போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அந்த கடற்கரை ஓரத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு 2 தலையை வெட்டி அந்த ரத்தத்தை ஒரு தட்டுல ஊத்தி அவங்களுக்கு எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒடிசியஸ் கேட்கிறாரு. அதுக்கப்புறமா கடவுள் எல்லாம் வந்து வழி சொல்ல அதாவது நம்ம ஒடிசியஸ் கூட வந்த வீரர்கள் இறந்து போனாங்க பாத்தியா அந்த வீரர்கள் தான் வந்து வழியை சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு இங்க வராங்க. அப்பதான் அவங்க வழியை மட்டும் சொல்லல பெரிய ஒரு ஆபத்தையும் சொல்றாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒடிசியஸ் நீ பாவம் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம நீ நிறைய தீங்குகளை செஞ்சிருக்க, அதனால இந்த வீரர்களை நீ கண்டிப்பா உன்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அப்படி சொல்றாங்க. சோ இதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு நம்ம ஒடிசியஸ். இல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் என்னுடைய மக்களை இருக்கிற வீரர்களை கண்டிப்பா என்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்ப்போம் அப்படி சொல்றாங்க. நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னுடைய மக்களை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து அந்த தீய சக்திக்கு இதுல இருந்து ரொம்ப தப்பிச்சு எல்லா தொண்டர்களும் ஓடி திரும்ப போட்டுக்கு ஏறிறாங்க. போட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த நம்ம ஒடிசியஸ் சொல்றாரு. ஏன்னா லேடி எல்லார் மத்தியிலும் சொல்ல அந்த கடவுள் வந்து நம்ம ஒடிசியஸ் மட்டும் தான் சொன்னாங்க. அவங்க இருக்கிற வீரர்கள் எல்லாமே நினைச்சுக்கிறாங்க சோ இவங்க கிட்ட மட்டும் ஏன் தனியா சொல்லணும் அப்படி சொல்லிட்டு. அப்புறமா நம்ம ஒடிசியஸ் அந்த போட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாருடைய காதையும் ரொம்ப கட்டிமா அணைச்சிங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு மரத்தால இறுக்கியமா கட்டி போயிடுங்க, நான் எவ்வளவுதான் கத்தனாலும் நீங்க போட்ல இருந்து போற வேலையை மட்டும் தான் பார்க்கணும், மத்த எந்த வேலையும் பார்க்க கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆனஸ்டா சொல்லிடுறாரு. சோ அதுக்கப்புறம் தாங்க இங்க ஒரு பெரியதா சம்பவமே நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே போட்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒடிசியஸை ஃபுல்லா கட்டி போட்டு வச்சுட்டாங்க. அப்ப பாருங்க நம்ம ஒடிசியஸ் பயங்கரமா கத்துறாரு, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வழி எல்லாமே பயங்கரமா அனுபவிக்கிறாரு. இதெல்லாம் யாரால? அந்த கடவுளால. அந்த கடவுள் வந்து பெரிய தீய சக்தியை கொண்டு நம்ம ஒடிசியஸை முடக்க பாக்குது. அது மட்டும் இல்ல அந்த வீரர்களை கொலை பண்ண பாக்குது. அதுதான் சொல்லிடுச்சுல இந்த ஒரு வீரர்களோட நீங்க காப்பாத்தி கூட்டிட்டு போக முடியாது அப்படி சொல்லிட்டு. சோ நம்ம ஒடிசியஸ் என்னதான் கத்தனாலும் இவங்க யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆனஸ்டா சொல்லிருப்பாரு. பார்த்தா அந்த சத்தம் நின்னுடுது, நம்ம ஒடிசியஸும் சவுண்ட் ஆயிராரு. மயக்கத்துல இருந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி அப்பாடா காப்பாத்தியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒடிசியஸ் நினைக்கிறாரு. திரும்ப ஒரு பிரச்சனை நடக்குது. அது என்னடா பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு சுழல் வருது நடுக்கடலுக்குள்ள. அந்த சுழலுக்குள்ள மாட்டிக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஒடிசியஸ் திருப்ப சொல்றாரு. அந்த திருப்பத்துல இருந்து மாட்டி ஒரு அரக்கம் கிட்ட மாட்டிக்கிறாங்க இவங்க. அதுல ஒரு சில பேர் இறந்து போயிறாங்க. அப்பதான் அதுல இருக்கிற ஒரு சில வீரர்கள் நம்ம ஒடிசியஸை பார்த்து கேக்குறாங்க, கடவுள் போற வழியை உங்ககிட்ட மட்டும் தான் மறைமுகமா சொன்னாங்க, அது என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க கண்டிப்பா சொல்லுவேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லட்டா ரொம்ப கோவமா நம்ம ஒடிசியஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உங்களை ஒருத்தர் கூட உயிரோட பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா நான் என்ன சொன்னேன், உங்க எல்லாரையும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், அதனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி
அந்த வீரர்கள் சொன்ன உடனே அப்புறமா அவங்க சமாதானம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுடைய கப்பல், அதாவது நம்ம ஒடிசியஸ் வந்த கப்பல் வந்து மூழ்கி அடிச்சது. அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரையும் கடல்ல மூழ்கி போயிறாங்க. ஏன் ஒடிசியஸும் மூழ்கி போயிறாரு. அதுக்கப்புறம் தான் கரை ஒதுங்கி நிக்கிறாரு. அந்த லேடி வந்து நம்ம ஒடிசியஸை ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது அப்படி சொல்லிட்டு அந்த ஞாபகத்தெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் தான் நம்ம அந்த ஒடிசியஸ் வந்து நம்ம லேடி கிட்ட கேக்குறாங்க. அதாவது நான் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, என் மக்கள்லாம் எங்க ஆயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு புரிய வந்துச்சு. ஆனா நான் இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நீங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இல்ல இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கக்கூடாது, கண்டிப்பா என் மக்களை தேடி நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒடிசியஸ் அரக்க பறக்க கிளம்பி அந்த இத்தாக்கா நாட்டுக்கு கிளம்பி வராரு. நம்ம ஒடிசியஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவருடைய முகத்தையும் மறைமுகமா தான் வராரு. ஃபர்ஸ்ட் எதுமே நம்ம இளவரசரை பார்த்து ஒடிசியஸ் இறந்தெல்லாம் போகல, உயிரோட தான் இருக்காரு, என்கிட்ட எல்லா தகவலையும் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, கூடிய சீக்கிரத்துல வந்து வரோம் அப்படின்ற மாதிரி அவரு கூட ஃபர்ஸ்ட் டச் ஆக ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு சைடு பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பத்தி, அவர் தான் கண்ணு தெரியாது, நம்ம ஒடிசியஸ் யாருன்னு தெரியாது. அப்பனா அவர்கிட்ட வந்து இந்த போல நடந்த உண்மை எல்லாமே சொல்றாரு. அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஹோப் வருது. அந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாமே நம்ம கரண்ட் ஒடிசியஸ் வந்து பிச்சைக்காரனா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ இவன் பிச்சைக்காரன் தான் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா இவரே பட்டம் கொடுக்குறாரு, நான் ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒடிசியஸ், அதாவது பிச்சைக்காரனா இருக்கிற நம்ம ஒடிசியஸ் என்ன பண்ணான்னா, அந்த இவருக்காக காத்துட்டு இருக்கு பத்தியா அந்த நாய், அந்த நாயை போய் பார்க்கறாரு. இவரை பார்த்த உடனே அந்த நாய் வந்து வாலாட்ட ஆரம்பிக்குது. அதாவது உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த நாய் நம்ம ஒடிசியஸை பார்த்த உடனே வாலாட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்த இளவரசன் சந்தேகப்படுறாரு. அதாவது உயிருக்கு போராடிட்டு இருக்க நாய் எப்படி இவரை பார்த்த அதாவது ஒரு பிச்சைக்காரனை பார்த்த உடனே வாலாட்டும் அப்படி சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. சோ அப்புறமா அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டை சேர்ந்தவங்க எல்லாமே இவர் தான் ஒடிசியஸை பார்த்தாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. இந்த இடத்துல தன்னுடைய கணவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஒடிசியஸோட மனைவி டைரக்டா வந்து அந்த பிச்சைக்காரன்ட்ட, அதாவது ஒடிசியஸா இருக்கிற நம்ம பிச்சைக்காரன்ட்ட பேசுறாங்க. என்னுடைய கணவரை பாத்தியா, அவர் எப்படி இருக்காரு, அவர் கையில ஒரு மோதிரம் இருக்கா அப்படின்றது அவரை பத்தின டீடைல் எல்லாமே விசாரிக்கிறாங்க. அதெல்லாமே கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஒடிசியஸ் அந்த பிச்சைக்காரன்ட்டையும் இளவரசர்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போற அந்த போர்ல, அதாவது இந்த நாட்டுல இருக்கிறவங்களே அந்நியர்களா மாறி உங்களை அகைன்ஸ்டா இருக்காங்க பத்தியா, அவங்க எல்லாமே நம்ம தோக்கடிக்கணும் சொல்லிட்டு ஒடிசியஸ் சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த நாள் இவங்க நினைச்ச மாதிரி அந்த போரை வந்து எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே போல அடுத்த நாள் நம்ம வில்லன் அவங்களுடைய டீம் எல்லாமே ஒன்று கூடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஒடிசியஸ், அதாவது அந்த பிச்சைக்காரனா இருக்கிற ஒடிசியஸ், நம்ம இளவரசன், இவங்க எல்லாமே ஒன்று கூடுறாங்க. இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி அப்படி நம்ம வில்லன் வந்து ஒரு சைடு சொல்லிட்டு இருக்க, இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரூமுக்குள்ள எல்லாமே ஒன்று கூடுறாங்க. இந்த இடத்துல தாங்க பெரிய சம்பவமே அந்த நாட்டு மக்களுக்கு, அதாவது இந்த எத்தாக்கா நாட்டுக்குள்ள இருக்கிற வந்தியர்கள் எல்லாமே பெரிய ஷாக் கொடுக்குறாரு நம்ம ஒடிசியஸ். அதாவது நம்ம ஒடிசியஸோடைய வில் அம்பு இருக்கு, அந்த வில் அம்பு வந்து நூல் ஏத்தணும், அந்த நூலை வந்து ஒடிசியஸால மட்டும்தான் ஏத்த முடியும், மத்தால யாராலையும் முடியாது அப்படின்றது அது எழுதி வைக்கப்பட்ட ஒரு உண்மை. அந்த வில் அம்பை ஏத்தி அந்த அம்பை வந்து விட்டாதான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா சொல்ல போனா நம்ம மகாபாரதத்தை பார்த்திருப்போம், அதுல அர்ஜுனனுடைய வில் இருக்கும். அந்த அர்ஜுனனுடைய வில்ல வந்து அந்த நூலை போடுறது அவரால் மட்டும்தான் முடியும், அதை தாண்டி நம்ம கர்ணனால முடியும். அந்த போலதான் இதுலயும். அவருடைய மகனே நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்காரு, முடியல. இந்த இடத்துல எல்லாருமே ட்ரை பண்ணி தோத்து போயிடுறாங்க, முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா பிச்சைக்காரன், அதாவது ஒடிசியஸா இருக்க பிச்சைக்காரன், இவங்களுக்கு யாரும் தெரியாது இவர் தான் ஒடிசியஸ் சொல்லிட்டு, அந்த இடத்துல பிச்சைக்காரனுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை ஏத்துறதுக்காக அந்த அம்பை எடுக்கிறாரு. அம்பை எடுத்த உடனே அந்த நூலையும் எழுதுறாரு. அதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க நம்ம இளவரசி உட்பட, இளவரசன் உட்பட அங்க இருக்கிற எல்லாருமே. அப்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் தான் ஒடிசியஸ் அப்படி சொல்லிட்டு. அந்த இடமே சுக்குநூறா உடைய ஆரம்பிக்குது, எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த அந்தியர்களை எல்லாரையும் ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளுறாரு நம்ம ஒடிசியஸ். ஒடிசியஸ் வந்துட்டாண்டா அப்படி சொல்லிட்டு அந்த நாடே பயங்கரமா பிரம்மாண்டமா கொண்டாட ஆரம்பிக்குது. அந்நியர்கள் தீயர்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு தள்ளிட்டு இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்தாரு நம்ம ஒடிசியஸ். இதெல்லாமே பார்த்த நம்ம ஹீரோயினியும் அவங்களுடைய மகனும் தன்னுடைய அப்பா ஒரு வீரன், அது மட்டும் இல்லாத ஒரு தலைவன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே நம்ம இளவரசனுக்கு நம்ம ஒடிசியஸ் மகுடம் சூட்டுறாரு. அத்தோட இந்த படத்தோடைய கதையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல இருந்து நம்ம கிறிஸ்டோபர் நோலன் சொல்ல வரது என்னன்னா, ஒரு தலைவன் 10 வருஷமோ 20 வருஷமோ அவன் திரும்பி வந்தா அவன் உண்மையாலுமே தலைவனா தான்டா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்ல பார்த்த ராமாயணம் மகாபாரதம் போல 300 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்கர்கள் இப்படிதான் இருந்தாங்களா அப்படி சொல்லிட்டு ஒடிசியஸ் படம் ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும். இந்த படத்தோடைய கதை நான் உங்களுக்கு சொன்ன விதம் பிடிச்சிருந்தா மறக்காம சூப்பர் எக்ஸ்பிளைன் இல்லனா சூப்பர் குட் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய வீடியோவை நீங்க எல்லாமே கடைசி வரைக்கும் பாக்குறீங்களா அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியல. சோ உங்க கமெண்ட் மூலமா ஜிக்குவேன். குட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.